பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் என்ன நடக்கிறது அந்த நாடுகளில், எதனால் இந்த தாக்குதல்கள் என்பதை டிகோட் பகுதியில் பார்க்கலாம். Decode the world unfiltered. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில எல்லையில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்குது. அதை பற்றி தான் டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஆப்கானிஸ்தான் தாக்குதலில் 58 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பலியானதாகவும், பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலில் 200 தாலிபான்கள் உயிரிழந்ததாகவும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இந்த மோதல்களோட எதிரொலியா டோர்காம், அதே போல சாமன், இந்த முக்கியமான எல்லை பகுதியில் இருக்கலாம், இந்த பாதைகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றன. இந்தியா பாகிஸ்தான் மோதலுக்கு காஷ்மீர் எப்படி ஒரு மைய பிரச்சனையோ, அதுபோல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதலுக்கு டுரான் கோட் அப்படிங்கிறது தான் வரலாற்று ரீதியான மைய பிரச்சனையாக இருக்கிறது. 1893ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய வெளியுறவு செயலாளராக சர் மோர்டிர் டுரான் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. அப்போதைய ஆப்கானிஸ்தான் அமீர் அப்துல் ரஹ்மான் கான் அப்படிங்கிறவருக்கு இடையில போடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வரையப்பட்டது தான் இந்த டுரான் கோட். ஆப்கானிஸ்தான் இந்த 2640 கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லையை அங்கீகரிக்கவே இல்லை. ஆங்கிலேயர்கள் தங்கள் மீது திணிக்கப்பட்ட மற்றும் பஷ்டூன் இன மக்களை பிளவுபடுத்திய ஒரு கற்பனை கோடு இது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. 1947 பாகிஸ்தான் உருவான போது பிரிட்டிஷ் இந்தியாவிடமிருந்து இந்த எல்லையை பெற்றது. அதனால் இதுவே சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தங்கள் நாட்டின் மேற்கு எல்லை அப்படின்னு பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டது. 2017ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் இந்த எல்லையில் முள்வேலி அமைக்க தொடங்குறாங்க. இது சாதாரண முன்வெளி இல்லை, இரட்டை சங்கிலி வேலி, அதாவது டபுள் ஃபென்ஸ் சிஸ்டம். இது 2 சங்கிலி இணைப்பு கம்பிகளை உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த 2 வேலிகளுக்கு இடையில சுமார் 2 மீட்டர் இடைவெளி இருக்கும். இடைப்பட்ட இந்த வெற்றிடத்தில் சுருள்முள் கம்பிகள் நிரப்பப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய முள்வேலி அப்படிங்கிறது 3.6 மீட்டர் உயரம் கொண்டது. ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 மீட்டர் உயரத்திலையும் முள்வேலி அமைக்கப்பட்டிருக்குது. இந்த எல்லை நெடுகளும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பார்டர் ஃபோர்ட்ஸ் கட்டப்பட்டிருக்கின்றன. வேலி அமைக்கப்பட்ட பகுதிகளில் கண்காணிப்பு திறனை அதிகரிக்க அகச்சிவப்பு கருவிகளும் கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கின்றன. வேலி பணி முடிஞ்ச பிறகு எல்லை தாண்டி செல்வதற்கு 16 அதிகாரப்பூர்வ நுழைவு புள்ளிகள் மட்டுமே அனுமதிக்கப்படும். தற்போது இந்த பணிகள் 98% நிறைவேறி இருக்குது. மீதம் இருக்கக்கூடிய 2% பணியால் தான் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில மோதல் ஏற்பட்டிருக்கு. அதேபோல் அண்மை காலமாக ஆப்கானிஸ்தானோட இந்தியா நெருக்கம் காட்டுவதை எரியும் எண்ணெய் ஊற்றுவதாக பார்க்குது பாகிஸ்தான். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ரீதியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் செயல்படக்கூடிய ஒரு நிலை பார்க்குறோம். இந்தியா காபூலில் முழு அளவிலான தூதரகமாக மீண்டும் திறக்கவும் மேம்படுத்தவும் முடிவு செய்திருக்கிறது. இது தாலிபான் அரசாங்கத்திற்கு இந்தியா அளிக்கக்கூடிய பெரும் அங்கீகாரமாக பார்க்கப்படுது. தாலிபானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கி சமீபத்தில் இந்தியாவுக்கு வருகை தந்தது அப்படிங்கிறது 2021க்கு பிந்தைய மிக முக்கியமான ராஜதந்திர நிகழ்வாக பார்க்கப்படுது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முத்தாக்கியுடனான சந்திப்பில் பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் பயங்கரவாத அமைப்புகள் குறித்து வெளிப்படையாக பேசினார். இது இரு நாடுகளுக்கு இடையேயான ஒரு பொதுவான அச்சுறுத்தல் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு பாகிஸ்தானுக்கு எதிரான பொதுவான நிலைப்பாட்டை உருவாக்கினார் ஜெய்சங்கர். பிராந்திய சக்தியாக தன்னுடைய நிலையை வலுப்படுத்தவும், ஆப்கானிஸ்தான் விவகாரங்களில் பாகிஸ்தான் சீன நாடுகள் செல்வாக்கை கட்டுப்படுத்தவும் நெருங்கிய உறவு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு உதவக்கூடியதாக மாறி இருக்கிறது. இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்கள். இதில் தான் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டிருக்கு, விரிசல் ஏற்பட்டிருக்கு. உறவுகளில் பழையபடி அவங்கள்ட்ட இணக்கம் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் தான் இந்த மோதலும் உண்டாகி இருக்கிறது.